2025லேருந்து எடுக்கப்பட்ட ஃபியர் பில்லோ திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நல்லா பார்த்துடலாம். இந்த திரைப்படம் தமிழ் டப்பிங்கோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் வீடியோஸில் அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஷார்க் அட்டாக்கை மையமாக வச்சு தான் இந்த படத்தோட கதையை எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான படங்களில் கதை வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக இருக்குமே, என்ன புதுசாக இருக்க போகுதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் புதுசாக ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. ஃபஸ்ட்டு கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீரியடில் 90ஸ்குள்ளே நடக்குது. ஸோ இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேங் படத்தோட ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டெல்லாம் ஸ்மக்லிங் பண்ணி ஒரு வேனில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வேன் வந்து பார்த்திங்கன்னா தவறுதலாக ஒரு ரிவருக்குள்ளே மூழ்கிருது. ஸோ இந்த ரிவர் வந்து கடலுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த சால்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இருக்குது. ஸோ இதனால் ஷார்க் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இங்கே வந்துட்டு போகுது. ஸோ அப்படி இந்த ஷார்க் இருக்கிறதுனால இந்த தங்கத்தை எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான டைவர்ஸ்லாம் தேவைப்படுறாங்க. ஸோ அந்த டைவர்ஸ் வந்தாலுமே இந்த ஷார்க்கை வந்து முதல்ல பிடிச்சி கொடுத்தா தான் நாங்கள் வந்து டைவ் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத பயங்கர த்ரில்லிங்காக சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் வந்து இந்த ஃபியர் பிலோ. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி இந்த படத்தோட ரேட்டிங்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, படம் நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் படத்தோட ப்ரெசன்டேஷன் வைஸ், மேக்கிங் வைஸ் ஓரளவுக்கு நல்லா பெட்டரான ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. பட் கண்டிப்பாக ஒரு சில இடங்களில் லாஜிக் மிஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரலாம். என்னடா ஷார்க் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்குது, ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல தண்ணி மாதிரி தான் இருக்குது, சால்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முழுக்க ஒரு ரிவர் மாதிரியான ஒரு ஃபீல் தான் கிடைக்குது. இந்த மாதிரியான சின்ன சின்ன லாஜிக்கெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு படமாக பார்க்கும்போது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக இந்த படத்தில் கிடைக்கும். தமிழ் டப்பிங்கோட அருமையாக வந்திருக்கு. தாராளமாக அந்த படத்தை ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணலாங்க.